Greetings. இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் இலத்திரனியலோட அடிப்படை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் இப்போவே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணுற இது போன்ற நிறைய வீடியோக்களை உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இனி நாங்கள் பாடத்துக்குள்ளே போவோம். மின்னை கடத்தும் பொருட்களை கடத்திகள்னும் மின்னை கடத்தாத பொருட்களை காவலிகள்னும் நாங்கள் ஆரம்ப வகுப்புகளில் படிச்சிருக்கிறோம். கடத்தியலை பொறுத்த வரைக்கும் அது ஏன் மின்னை கடத்துதுண்டா அங்கே அணுக்களை சூழ ஏராளமான சுயாதீனமான இலத்திரன்கள் இருக்கும். எனவே கடத்தியின் முனைகளுக்கு குறுக்கே அழுத்த வேறுபாட்டை பிரயோகிச்சோம்னா இந்த சுயாதீன இலத்திரன்களை ஒரு திசையில் பாயச் செய்து மின்னோட்டம் ஒன்றை உருவாக்கலாம். இதுவே காவலியலை பொறுத்த வரைக்கும் அணுக்களை சூழ சுயாதீன இலத்திரன்கள் காணப்படாது. ஏன்னா எல்லா இலத்திரன்களும் பங்கீட்டு வலு பிணைப்புகளால் வலிமையாக பிணைக்கப்பட்டிருக்கும். ஆகவே இங்கே சுயாதீன இலத்திரன்கள் இல்லை. ஆகவே மின்னோட்டம் ஒன்றை உருவாக்க இயலாது. உலகத்தில் இன்னும் சில பதார்த்தங்கள் இருக்கு. அவை காவலியலோடு ஒப்பிடும் போது மின்னை கடத்துபவையாகவும் கடத்தியலோடு ஒப்பிடும் போது குறைவாக மின்னை கடத்துபவையாகவும் இருக்கும். இதை நாங்கள் குறை கடத்திகள்னு சொல்லுவோம். இப்போ குறை கடத்திகளில் எப்படி மின் கடத்தப்படுதுன்னு பார்ப்போம். பொதுவாக 4ஆம் கூட்ட மூலகங்களான சிலிக்கன் மற்றும் ஜெர்மனியம் போன்றவை குறை கடத்தியலாக தொழிற்படும். நீங்கள் இரசாயன பிணைப்புகள் பற்றி படிச்சிருப்பீங்க. பாருங்க, இங்கே 2 புளோரின் அணுக்கள் இலத்திரனை பங்கிட்டு F2 என்கிற மூலக்கூறை பங்கீட்டு வலு பிணைப்பின் மூலம் உருவாக்கியிருக்கு. இங்கே இந்த பிணைப்பு உறுதியானதாக இருக்கும். இன்னும் வார்த்தையில் சொல்றதாக இருந்தால் இந்த பிணைப்பை உடைத்து 2 புளோரின் அணுக்களையும் வேறாக்க அதிக அளவான சக்தி வழங்க வேண்டி இருக்கும். அதே நேரம் சிலிக்கனை பாருங்க, வலுவோட்டில் 4 இலத்திரன்கள் இருக்கு. வலுவோட்டு இலத்திரன்களை 8 இலத்திரன்களாக பூர்த்தி செய்வதற்காக இன்னும் 4 சிலிக்கன் அணுக்களோட இந்த மாதிரி பிணைப்பில் ஈடுபட்டு வலுவோட்டு இலத்திரன்களை 8 ஆக பூர்த்தி செய்து கொள்ளும். இருந்தாலும் இந்த பிணைப்புகள் வலிமை குறைந்தவையாக இருக்கும். ஏன்னா இங்கே சிறிதளவான வெப்ப சக்தி கிடைத்தாலும் கூட பிணைப்புகள் உடைக்கப்பட்டு இலத்திரன்கள் பிணைப்பிலிருந்து வெளியேறும். ஆகவே சாதாரண சூழல் வெப்பநிலையிலும் கூட இங்குள்ள அநேகமான பிணைப்புகளில் இருந்து இலத்திரன்கள் வெளியேறி சுயாதீனமானவையாக இருக்கும். இந்த மாதிரி வெளியேறியுள்ள சுயாதீன இலத்திரன்களை ஒரு திசையில் பாயச் செய்வதன் மூலம் எங்களுக்கு மின்னோட்டம் ஒன்றை உருவாக்கலாம். அதே நேரம் இதில் இன்னமொரு விஷயம் இருக்கு, கவனிங்க. இலத்திரன்கள் பிணைப்பில் இருந்து கலந்து வெளியேறிய பின்னர் பிணைப்பு இருந்த இடத்துல இலத்திரன் இல்லாத ஒரு வெற்றிடம் உருவாகும். இதை நாங்கள் துளைகள்னு சொல்லுவோம். இந்த துளைகள் நேரேற்றத்தை ஒத்ததாக இருக்கும். ஏன் துளைகள் நேரேற்றமாக கருதுகிறோம்னா, ஒரு நடுநிலையான அணுவை எடுத்தோம்னா அங்கே சம எண்ணிக்கையான இலத்திரன்களும் புரோத்திரன்களும் இருக்கும். உதாரணமாக சிலிக்கனை எடுத்தோம்னா அங்கே 14 இலத்திரன்கள் அதே போல் 14 புரோத்திரன்கள் இருக்கும். எங்களுக்கு தெரியும் இலத்திரன்கள் மறையேற்றமுடையது, அதே நேரம் புரோத்திரன்கள் நேரேற்றமுடையது. இப்போ இலத்திரனானது சக்தியை பெற்றுக்கொண்டு அணுவிலிருந்து வெளியேறுச்சுன்னா 13 இலத்திரன்களும் அதாவது மறையேற்றமும் 14 புரோத்திரன்களும் அதாவது 14 நேரேற்றமும் இருக்கும். இங்கே மேலதிகமாக இருக்கிற நேரேற்றத்தை தான் நாங்கள் துளைகள்னு கருதுவோம். ஆகவே பிணைப்பு உடைந்து ஒவ்வொரு சுயாதீன இலத்திரன் உருவாகும் போதும் ஒரு துளை உருவாகும். இன்னும் வார்த்தையில் சொல்றதாக இருந்தால் சுயாதீன இலத்திரன்களோட எண்ணிக்கைக்கு சமனான துளைகள் குறை கடத்தியில் இருக்கும். ஆக மறையேற்றமுடைய சுயாதீன இலத்திரன்களும் நேரேற்றமுடைய துளைகளும் சம எண்ணிக்கையில் இருப்பதால குறை கடத்திகள் ஏற்றத்தின் அடிப்படையில் அல்லது மின்முறையாக நடுநிலையானது என சொல்லலாம். அதே நேரம் இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, கடத்திகளில் சுயாதீன இலத்திரன்கள் மட்டும்தான் மின்னோட்டத்தை உருவாக்க காரணமாக இருக்கும் எங்களுக்கு தெரியும். ஆனால் குறை கடத்திகளில் சுயாதீன இலத்திரன்களும் துளைகளும் மின்னோட்டத்தை உருவாக்க காரணமாக இருக்கும். சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இவ்வளோ நேரம் பார்த்ததில் சமரி இதுதான். முதலாவது, சக்தியை பெற்று இலத்திரன்கள் வெளியேறதால தான் குறை கடத்திகளில் சுயாதீன இலத்திரன் உருவாது. அடுத்து இலத்திரன்கள் வெளியேறதால ஒரு இடைவெளி உருவாது. அதை நாங்கள் துளைகள்னு சொல்லுவோம். துளைகள் நேரேற்றமுடையதாக இருக்கும். அடுத்த விஷயம், குறை கடத்திகளில் மறையேற்றமுடைய இலத்திரன்களும் அதே போல நேரேற்றமுடைய துளைகளும் மின்னோட்டத்தை உருவாக்க காரணமாக இருக்கும். 4வது பாயிண்ட்,
குறை கடத்தியில சுயாதீன இலத்திரன்களோட எண்ணிக்கைக்கு சமனான துளைகள் காணப்படுறதால குறை கடத்திகள் மின்முறையாக நடுநிலையானதாக இருக்கும். இந்த 4 விஷயத்தையும் தெளிவாக தெரிஞ்சு கொண்டீங்கன்னா போதுமானது. அடுத்ததாக நாங்கள் குறை கடத்தியின் வகைகள் என்னன்னு பார்க்க போகிறோம். பிரதானமாக 2 வகைகளாக பிரிக்கலாம். முதலாவது உள்ளிட்டு குறை கடத்தி, அதாவது இயற்கையில் காணப்பட்ட தூய குறை கடத்தி வடிவங்களை தான் நாங்கள் உள்ளிட்டு குறை கடத்தின்னு சொல்லுவோம். இதற்கு உதாரணமாக சிலிக்கன் மற்றும் ஜெர்மனியம் போன்ற 4ஆம் கூட்ட மூலகங்களை குறிப்பிடலாம். 2வது வகை தான் வெளியீட்டு குறை கடத்தி. வெளியீட்டு குறை கடத்தி என்று சொல்றது இயற்கையாக காணப்படும் உள்ளீட்டு குறை கடத்திக்கு வேறு ஒரு மூலகத்தை கலப்பதன் மூலம் உருவாக்கப்பட்ட குறை கடத்தியாக இருக்கும். இந்த வெளியீட்டு குறை கடத்திகளை N வகை குறை கடத்தி மற்றும் P வகை குறை கடத்தி என்று 2 வகையாக பிரிக்கலாம். இப்போ N வகை குறை கடத்தினா என்னென்னு பார்ப்போம். எங்களுக்கு தெரியும் சிலிக்கன் வலுவோட்டில் 4 இலத்திரன்கள் இருக்குது. இதற்கு 5ஆம் கூட்ட மூலகமான வலுவோட்டில் 5 இலத்திரன்களை கொண்ட பொஸ்பரஸ் மூலகத்தை கலந்த சிலிக்கன் சாலகத்தை செய்வோம். இந்த மாதிரி தூய குறை கடத்திக்கு பிற மூலகம் ஒன்றை சேர்க்கிறத மாசூட்டல்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த சிலிக்கன் குறை கடத்தி பொஸ்பரஸினால் மாசூட்டப்பட்டிருக்கு. இதனால் என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். சிலிக்கன் வலுவோட்டு 4 இலத்திரன்களும் பொஸ்பரஸின் வலுவோட்டு 5 இலத்திரன்களில் 4 இலத்திரன்களும் இணைந்து இந்த குறை கடத்தி சாலகத்தை உருவாக்கும். ஆனால் பொஸ்பரஸின் ஒரு இலத்திரன் மீதமாக இருக்கும். இந்த இலத்திரன் பிணைப்பில் ஈடுபடாமல் சுயாதீனமாக இந்த மாதிரி சாலகத்துக்குள்ளே இருக்கும். இப்போ கவனிங்க, இங்கே பிணைப்பிலிருந்து வெளியேறிய இலத்திரன்கள் எதுவும் இல்லை. ஆகவே நேர் ஏற்றம் கொண்ட துளைகளும் இல்லை. ஆனால் ஒரு மறை ஏற்றம் மேலதிகமாக இருக்கு. நான் வெப்பத்தை வழங்கி சுயாதீன இலத்திரன்களையும் துளைகளையும் உருவாக்கினாலும் கூட துளைகளின் எண்ணிக்கையிலும் பார்க்க ஒரு இலத்திரன் அதிகமாக இருக்க போகுது. ஸோ எப்படி பார்த்தாலும் மேலதிகமாக மறை ஏற்றம் ஒன்று இருக்கும். ஆகவே இந்த சாலகம் மின்முறையாக நடுநிலையானதாக இல்லை, அதாவது மறையேற்றமுடையதாக நெகட்டிவாக இருக்கும். ஆகவே தான் நெகட்டிவ் என்பதை குறிப்பிட்டதுக்காக N வகை குறை கடத்தின்னு சொல்லுவோம். ஆகவே இந்த 5ஆம் கூட்ட மூலகங்கள் சிலிக்கன் சாலகத்திற்கு சுயாதீன இலத்திரன் ஒன்றை வழங்குது அல்லது தானம் செய்து. ஆகவே இந்த மாதிரி சுயாதீன இலத்திரன்களை வழங்கக்கூடிய அணுக்களை நாங்கள் தானிய அணுக்கள் என்று சொல்லுவோம். அதே நேரம் சிலிக்கன் சாலகத்திற்கு 3ஆம் கூட்ட மூலகமான அலுமினியம் சேர்த்து மாசூட்டல் செய்தோம்னா அலுமினியத்தின் வலுவோட்டில் உள்ள 3 இலத்திரன்களும் சிலிக்கனின் வலுவோட்டில் உள்ள 4 இலத்திரன்களில் 3 இலத்திரன்களும் இலத்திரனை பங்கிட்டு பிணைப்பை ஏற்படுத்தி கொள்ளும். அதேவேளை சிலிக்கனின் எஞ்சிய ஒரு இலத்திரன் மாத்திரம் பிணைப்பை ஏற்படுத்த இலத்திரன் ஒன்று போதாமையால் துளை ஒன்று இங்க உருவாகும். இப்ப கவனிங்க, இந்த சாலகம் மின்முறையாக நடுநிலையானதாக இல்லை, அதாவது ஒரு நேரேற்றம் மேலதிகமாக இருக்கு. ஆகவே நேர்த்தன்மையுடையதாக, அதாவது பாசிட்டிவாக இருக்கு. ஆகவே தான் இந்த வகை குறை கடத்திகளை P வகை குறை கடத்திகள் என்று சொல்லுவோம். ஆக இந்த 3ஆம் கூட்ட மூலகங்கள் சாலகத்தில் துளைகளை உருவாக்குவதன் காரணமாக இவைகளை ஏற்பான் அணுக்கள் என்று சொல்லுவோம். ஆகவே உள்ளீட்டு குறை கடத்தினா மின்முறையாக நடுநிலையானது. அதே நேரம் N வகை குறை கடத்தினா மறை ஏற்றமுடையது. அதே போல் P வகை குறை கடத்தினா நேர் ஏற்றமுடையதுன்னு சிம்பிளாக ஞாபகம் வச்சு கொண்டீங்கன்னா போதுமானது. இப்போ இந்த குறை கடத்திகளை வச்சு என்ன செய்யலாம் என்பதை பார்க்க போகிறோம். பாருங்க, P வகை குறை கடத்தியையும் N வகை குறை கடத்தியொன்றையும் இணைக்கிறோம். எங்களுக்கு தெரியும் P வகைன்னா அங்கே நேர் ஏற்றம் இருக்க போகுது. அதே போல் N வகை குறை கடத்தினா அங்கே மறை ஏற்றம் இருக்கும். ஆகவே ஒவ்வாத ஏற்றங்கள் ஒன்றையொன்று கவரும் என்பதால் இந்த ஏற்றங்கள் இந்த மாதிரி ஒன்றையொன்று கவரப் போகுது. ஆகவே மறை ஏற்றங்கள் நேரேற்றத்தின் பக்கம் கவர்ச்சி அடைந்து P குறை கடத்தியின் பக்கம் செல்ல, நேரேற்றங்கள் மறையேற்றத்தின் பக்கம் கவர்ச்சி அடைந்து N குறை கடத்தியின் பக்கம் செல்லும். இப்படி ஏற்றங்கள் பரம்பல் அடைவதால் மத்தியில் ஏற்றம் அற்ற ஒரு பிரதேசம் உருவாகும். இதை நாங்கள் வரிதாக்கல் பிரதேசம்னு சொல்லுவோம். இதில் பாருங்க, இது ஒவ்வொன்றும் நேரேற்றம் என்பதால் இந்த ஓரம் நேர்த்தன்மையானதாக இருக்கும். அதே போல் இது ஒவ்வொன்றும் மறையேற்றம் என்பதால் இந்த ஓரம்
மறைத்தன்மையுடையதாக இருக்கும். இப்போ இங்கே நேர் ஏற்றமும் மறை ஏற்றமும் இருக்கிறதால இது ரெண்டுக்கும் இடையில் அழுத்த வித்தியாசம் ஒன்று உருவாகும். இதை நாங்கள் தடுப்பு அழுத்தம்னு சொல்லுவோம். இது சிலிக்கனினாலான PN சந்தியாக இருந்தால் இந்த தடுப்பு அழுத்தம் 0.7 வோல்ட்டாக இருக்கும். அதே நேரம் ஜெர்மனியத்தினால் ஆன PN சந்தியாக இருந்தால் 0.3 வோல்ட்டாக இருக்கும். இப்போ இந்த PN சந்தி ஒன்றை பேட்டரி ஒன்றுக்கு இணைச்சா என்ன நடக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். பாருங்க, PN சந்தி ஒரு வரிதாக்கட் பிரதேசத்தோடு இருக்குது. இதற்கு நான் பேட்டரி ஒன்றை இந்த மாதிரி தொடுக்கிறேன். இங்கே பேட்டரியின் நேர் முனைவு N பகுதியோடையும் பேட்டரியின் மறை முனைவு P பகுதியோடையும் தொடுக்கப்பட்டிருக்கு. எங்களுக்கு தெரியும் பேட்டரியின் நேர் முனைவில் நேரேற்றம் அதிகமாக இருக்கும். அதே போல் N வகை குறைகடத்தியில் மறை ஏற்றம் அதிகம் இருக்கும். ஆகவே இந்த ரெண்டு ஏற்றங்களும் ஒவ்வாத ஏற்றங்கள் என்பதால் ஒன்றையொன்று கவரும். ஆகவே இந்த இலத்திரன்கள் இன்னும் பேட்டரியின் நேர்முனைவு பக்கமாக செல்லும். இதே நேரம் பேட்டரியின் மறைமுனைவு பக்கம் பார்த்தோம்னா இங்கே அதிக மறையேற்றம் இருக்க போகுது. அதே போல் P வகை குறை கடத்தியில் நேரேற்றம் நிறைய இருக்கும். ஆகவே இந்த நேர் ஏற்றங்களை பேட்டரியின் மறைமுனைவு கவர்றதால இந்த நேர் ஏற்றங்களும் பேட்டரியின் மறைமுனைவு பக்கமாக செல்லும். ஆகவே விளைவாக ஏற்றங்களற்ற வரிதாக்கட் பிரதேசத்தின் பருமன் அதிகரிக்கும். நான் பேட்டரியின் அழுத்த வேறுபாட்டை அதிகரிப்பேனாக இருந்தால் வரிதாக்கட் பிரதேசத்தின் பருமன் இன்னும் அதிகரிக்கும். ஆகவே இங்கே ஏற்றங்களின் குறித்த திசையிலான பாய்ச்சல் நடைபெறுறது இல்லை. அதாவது PN சந்தி கூடாக மின்னோட்டம் பாயாது. இந்த மாதிரி வரிதாக்கட் பிரதேசத்தின் பருமன் அதிகரிக்கும் வகையில் PN சந்திக்கு அழுத்த வேறுபாடு வழங்குறத பின்முக கோடல்னு சொல்லுவோம். இப்போ அதே PN சந்திக்கு பேட்டரியின் முனைவுகளை மாற்றி வைக்க போகிறேன். பாருங்க, P இந்த பக்கம் நேரேற்றம் இருக்கு, பேட்டரியின் நேர்முனைவிலையும் நேரேற்றம் இருக்கு. ஒத்த ஏற்றங்கள் ஒன்று தள்ளும். ஆகவே இந்த நேர் ஏற்றங்கள் இந்த திசையில் அசையும். அடுத்து பேட்டரியின் மறைமுனைவில் மறையேற்றம் அதிகம் இருக்கு. அதே போல் N பக்கமாக மறையேற்றம் இருக்கு. இதுவும் ஒன்றையொன்று ஒத்த ஏற்றங்கள். ஆகவே ஏற்றங்கள் ஒன்றையொன்று தள்ளும். ஆகவே இந்த மறை ஏற்றங்கள் இந்த பக்கமாக அசையும். இது சிலிக்கனினால் ஆன PN சந்தி என்று கருதுவோம். ஆகவே இதன் தடுப்பு அழுத்தம் 0.7 வோல்ட்டாக இருக்கும். ஆகவே நான் தொடுத்த பேட்டரியின் அழுத்த வேறுபாடு 0.7 வோல்ட்டிலும் அதிகமாக இருந்தால் வரிதாக்கட் பிரதேசம் அற்றுப்போய் நேரேற்றங்கள் இந்த திசையிலும் மறையேற்றங்கள் இந்த திசையிலும் தொடர்ச்சியாக அசையும். ஆகவே மின்னோட்டம் பாயும். சப்போஸ் நான் இணைத்த இந்த பேட்டரியின் அழுத்த வேறுபாடு 0.7 வோல்ட்டிலும் குறைவாக இருந்துச்சுன்னா வரிதாக்கட் பிரதேசத்தின் அளவு குறையுமே தவிர மின்னோட்டம் பாயாது. ஆக வரிதாக்கட் பிரதேசத்தின் அளவு குறையும் வகையில் அல்லது PN சந்தி கூடாக மின்னோட்டம் பாயும் வகையில் PN சந்திக்கு அழுத்த வேறுபாடு வழங்குறத முன்முக கோடல்னு சொல்லுவோம். சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. PN சந்தி பின்முக கோடலில் இருந்துச்சுன்னா சந்தி கூடாக மின்னோட்டம் பாயாது. அதே நேரம் PN சந்தி முன்முக கோடலில் இருந்து வழங்கப்படுற அழுத்த வேறுபாடு PN சந்தியின் தடுப்பு அழுத்தத்திலும் பார்க்க அதிகமாக இருந்துச்சுன்னா அதனூடாக மின்னோட்டம் பாயும். அடுத்து நாங்கள் படிக்க வேண்டியது இருவாய்கள் பற்றி. இருவாய்கள் மற்றும் அதன் தொழிற்பாடு பற்றி நாங்கள் இதன் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இது வரைக்கும் பார்த்தது உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்று நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அதே போல் வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே நேரம் உங்களோட நண்பர்களும் பார்த்து பயனடைகிறதுக்கு அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னும் ஒரு புதிய தலைப்பில் சந்திப்போம்.